இன்றைக்கி பழைய ஃபேஷன்லாம் திரும்பி வருது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பாரி ஒர்க் பண்ணி ஒரு ப்ளவுஸ் போடுறோம் அப்படின்னா பயங்கர காஸ்ட்லி தாங்க அது. ஆனால் நம்ம வீடுகளில் நம்ம பாட்டியோட ஃபோட்டோ பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ இருக்கும். எடுத்து பாருங்களேன், பஃப் கை வச்சுருப்பாங்க, ஒர்க் பண்ணி ப்ளவுஸ் போட்டிருப்பாங்க. பிளாக் அண்ட் ஒயிட்லேயுமே அவங்க வந்து ரொம்ப இப்போ பண்ணுற காஸ்ட்லி ஒர்க் வந்து போட்டிருப்பாங்கன்னு அந்த பாட்டியை சொல்கிறாங்க. இதுதாங்க நம்ம இன்றைக்கி அதை யூஸ் பண்ணுறோம். இன்றைக்கி அதுக்கு மாடலாக வந்துருச்சு. அது மட்டும் இல்லைங்க, நம்ம வந்து அம்மா வந்து கஞ்சி வடித்து சாப்பாடு செஞ்சாங்க. நம்ம அம்மா நம்ம போய் உடனே கிண்டல் பண்ணோம், என்ன கஞ்சி வடித்து சாப்பாடு செஞ்சுட்டுருக்குறேன், நானெல்லாம் குக்கர் வாங்கிட்டேன், 3 விசில் சும்மா பல பல பலன்னு மல்லிகைப்பூ மாதிரி வரும் அப்படின்னு சொன்னோம். இன்றைக்கி நம்ம கஞ்சி வடித்த சோறு தான் எங்கள் வீட்டில். குக்கரெல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க. கஞ்சி வடித்தா தான் ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. அதுலேருந்து எங்கள் வீட்டில் கஞ்சி வடித்த சோறு தான் அப்படின்னு நம்ம அதை வந்து ஒரு காலத்தில் சிறுமியாக பேசினது தான் இன்றைக்கி நம்ம பெருமை பேசிகிட்டு இருக்கிறோம். அது மட்டுமா பண்ணோம், நம்ம வந்து நான்ஸ்டிக் பணியார்கள், நான்ஸ்டிக் தோசைக்கல் ஒட்டாமல் வரும்னு சொல்லிட்டு நம்ம பாட்டியெல்லாம் பித்தளை பாத்திரங்களில், பித்தளை இட்லி பாத்திரம், பித்தளை தோசைக்கல், பித்தளை டம்ளர், பித்தளை பணியாரக்கல் எல்லாத்தையும் தூக்கி அட்டாலியில் போட வச்சுட்டு நான்ஸ்டிக் வாங்கணும். ஆனால் இன்றைக்கி பிராசோ கலெக்ஷன், நான் பிராசோ கலெக்ஷன் வாங்கியிருக்கேன். டம்ளர் பித்தளையில் தான் காஃபி குடிப்போம், பித்தளையில் தான் பணியாரம் சொல்லுவோம். ஒரு காலத்தில் சிறுமையாக்கிட்டு இப்போ அதை பெருமையாக்கி அதை நடுக்கூடத்தில் கொண்டு வரோம். இதே மாதிரி ஒரு விஷயத்த தூக்கி போட்டுட்டு அந்த பழமையான ஒரு விஷயம் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்ன விஷயம்னு கேட்குறீங்களா? இந்த செல்ஃபோன் எல்லாம் போயிடணும். அந்த நம்பரை வந்து ஒத்த விரல் அப்படி டயல் சுற்றி சுற்றி பெசுபல லேண்ட்லைன் வீட்டுக்கு ஒரே ஒரு கனெக்ஷன் மட்டும் வரணுங்க. எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் பேசுகிறது எனக்கு கேட்குது, அப்படியெல்லாம் இருந்தால் நீ எப்படி யூடியூப் போடுவ அப்படின்னு. யாருக்கிட்டமே செல்ஃபோன் இல்லைன்னா நான் இருக்குங்க யூடியூப் போடுறேன். அதனால் அதுவும் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயந்தான். அந்த மாதிரி ஒரு லேண்ட்லைன் வந்தால் சந்தோஷமாக தான் இருக்கும். சந்தோஷமா இல்லையா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.